وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وفي ذلك فليتنافس المتنافسون. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சிறப்பான இந்த நம்முடைய ஆன்மீக குருநாதர்களின் நினைவாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் சங்கைக்குரிய ஷேக் தரீக் ஹதரத் அவர்களே, மேன்மைக்குரிய உஸ்தாத்மார்களே, வருகைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, மிகவும் கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சேலத்தில் ஆன்மீகம் தொடர்பான ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுன்னா எல்லா வகையான மாம்பழமும் இங்கே இருக்குது. எல்லா தரத்தில் உள்ள சிறந்த பேச்சாளர்களும் சிறந்த கல்விமான்களும் சிறந்த ஆன்மீகவாதிகளும் எல்லா நிலையில் உள்ள ஆட்களும் இருக்கிற இடத்துல பேசுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. வார்த்தைகள் நோக்கம் அல்ல, நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் நோக்கம் என்பதனாலே சில வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் பரிமாறிக்கொள்வதற்கும் அது பயனுள்ளதாக ஆகுவதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள் புரிவான். சங்கைக்குரியவர்களே, குர்ஆனில் ஆன்மீகம், குர்ஆன்கிறது இருக்கிற எல்லா துறைகளுக்கும் சொந்தமானது. இந்த துறை தான் குர்ஆனில் இருக்குது, அந்த துறை தான் இல்லை. யார் எந்த கண்ணோட்டத்தில் எந்த துறையினுடைய அணுகுமுறைகளில் அதை பார்க்கிறார்களோ அந்த துறையினுடைய வெளிச்சத்தை தெளிவுபடுத்தி காண்பிக்கும். ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆனி வலாக்கின் தகாசர அன்ஹு அஃப்ஹாமுர் ரிஜால் என்று சொல்வார். எல்லா ஞானமும் குர்ஆனில் இருக்குது. இந்த உலகத்திற்கு நாம் சவால் விட்டு சொல்வோம், இந்த துறையை பற்றி குர்ஆன் சொல்லவில்லை என்று ஒரு துறையை நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா துறைகளை பற்றியும் எல்லா இயல்களை பற்றியும் அந்த துறைகள் வேண்டுமானால் இன்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த துறைகளை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கிறது. மருத்துவத்துறை வேண்டுமா, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயம் வேண்டுமா, தகவல் தொழில்நுட்பம் வேண்டுமா, எந்த துறை வேண்டும், எல்லா துறையினுடைய அடிப்படைகளை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் ரசூலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களும் தங்களுடைய துறையினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது குர்ஆன் இந்த துறையை பற்றித்தான் இவ்வளவு சொல்லியிருக்கிறதோ என்று ஆச்சரியப்படுவார்கள். அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் எண்கள் சம்பந்தப்பட்ட அந்த கண்ணோட்டத்தில் குர்ஆனை பார்க்குறார். யார் பார்த்தாலும் அது அள்ள குறையாத அமுத சுரபியது. குர்ஆனிலே எண்கள் 1 2 3 4 5 6 எண்கள் இருக்குது இல்லையா, இந்த எண்கள் அது சம்பந்தப்பட்டதை குர்ஆனில் எப்படி சொல்லியிருக்குது என்று பார்க்கிறார். எல்லா எண்களையும் குர்ஆன் சொல்லியிருக்கார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டஜன் போக 20 30 40 50 60 70 80 90 100 1000 2000 போயிட்டே இருக்கு. எண்கள் மாத்திரமல்ல, அது தொடர்பான எல்லா விஷயத்தையும் அவர் ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார். ஆச்சரியமாக இருந்துச்சு. குர்ஆனில் 1 குர்ஆனை நம்பரை சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கு. குர்ஆன் நம்பரை சொல்கிறதுக்காக வந்திருக்குது. 1 வேண்டுமா, குல் ஹுவல்லாஹு சொல்லுங்களேன், அஹத் அல்லாஹ் ஒருவன். சானி யஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார், குகையில் தங்கியிருந்த 2ல் 2ஆம் அவர். 2 மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும். 3 பேர் ரகசியம் பேசினா 4வதாக அல்லாஹ் இருக்கிறான், 5 பேர் பேசினா 6வதாக அல்லாஹ் இருக்கிறான். 3 4 5 6 எல்லாவற்றிற்கும் சஹரஹா அலைஹிம் 7 லயாலின் வ 8 ஐயாம்.
இந்த வேதனை நீடித்தது அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கூட்டத்தாருக்கு. 8 பகலும் 7 இரவும் நீடித்ததை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கிறது. 7 8 வந்துடுச்சு. எல்லாம் அது வேறு வேறு வரலாறு, அது சொன்னால் உள்ளே போயிடும். ஒஸ்தாது திஸா 9 வந்திருக்குது. மன்ஜா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு நல்ல காரியத்தை செய்தால் 1க்கு 10 அல்லாஹ் சொல்கிறான். 1க்கு 10 நன்மை அல்லாஹ் சொல்கிறான். 11 அஹதாசர கௌகபா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல வருது. 11 நட்சத்திரங்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் 12 கூட்டத்தாராக பிரிந்தார்கள். 12 தண்ணீர்கள் அவர்களுக்கு பிளந்து கொடுத்தது. எல்லா நம்பரும் இருக்குது. 1லேருந்து டஜன் கணக்கில் போனால் அப்படி இல்லை, 10 20 30 40 அப்படி போனால் ஈயக்கும் மின்கும் இஸ்ருவன சாபிரூன். 20 பேர் இருந்தால் 200 பேர் ஜெயிக்கலாம். ஒரு 10 ஓதர பிள்ளைகள் தொப்பி போட்டு ரோட்டு நடக்க சொல்லுங்களேன், சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, மொத்த ரோடே அப்படியே அடர்த்து போன மாதிரி இருக்கும். கூட்டத்தை அப்படி கம்பீரமாக காட்டும். 10 பேர் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், 20 பேர் இருந்தால் 200 பேரை ஜெயிக்கலாம். 200 பேர் மாதிரி தெரியும் கண்ணுக்குங்கிறான். 200 பற்றி வருக, 20 பற்றி வருகிறது. எல்லா எண்ணிக்கையும் 30 வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, கருவிலே சுமப்பதும் பால் புகட்டுவதும் பால் மரக்கடிக்க செய்வதும் எல்லாமா சேர்த்து 30 மாதம்ங்கிறாங்க. எல்லா எண்ணிக்கையும். வைது வாதுனா மூசா 40 லைலத்தன், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்தோம், 40 நாட்களை அல்லாஹ் சொல்கிறான். ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000ல் 50 கம்மிங்கிறான் அல்லாஹ். 50 கொண்டு வந்துட்டான். 1000ல் 50 கம்மி உலகத்தில் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி ஈலா முறையில் சத்தியம் செய்து விட்டால் அந்த சத்தியத்தை நீங்கள் முறித்து அதை சரி செய்வதற்கு ஃபமல்லம் யஸ்தத்திய ஃபை தாம் சித்தீன மிஸ்கின், 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்குங்கிறான். எல்லாத்தையும் பற்றி நீங்கள் நாயகமே உச்சகட்டமாக அவங்களுக்கு 70 தடவை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தாலும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அந்தளவுக்கு அந்த வேதனைப்படுத்தியிருக்கிறான். 70 பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சேட்டை பண்ணாங்களா ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தத்தன், 80 அடி கொடுங்கங்கிறான். 80 அடி கொடுங்கங்கிறான். லஹு 99 நாஜத்தன், அவர்களுக்கு 99 ஆடுகள் இருந்ததுன்னு வேற ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது ஃபமாத்தஹுல்லாஹ் 100 ஆமீன், 100 வருஷ காலம் அல்லாஹு தஆலா அவங்கள மௌத்தாக்கி திருப்பி ஹயாத்தாக்குனான். குர்ஆன் என் நம்பரை சொல்கிறதுக்காண்டி ஏன் குர்ஆன் வந்திருக்குது? எந்த நம்பர் எந்த எண்கள் இல்லை. இன்னும் 1000 2000 3000 பூரா அந்த பயான் ஆயிரும். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால், எந்தெந்த கண்ணோட்டத்தில் யார் பார்க்கிறார்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அழுத்தமான ஆழமான அந்த துறையினுடைய முழுமையையும் சொல்லி காட்டக்கூடியதாக குர்ஆன் வந்திருக்கு. எந்த துறை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய நோக்கம் விஞ்ஞானமா அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். குர்ஆனுடைய ஆயாத்துகள் பூரா விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாட்டை சொல்வதற்கு வந்ததோ என்று ஆச்சரியப்படுகிறார். பாடி லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பாடி லாங்குவேஜ், குர்ஆனுடைய ஆயாத்துகளில் பாடி லாங்குவேஜின் வழியாக சொல்லப்பட்ட அந்த ஆயாத்துகள், அதை பார்த்தா ரொம்ப பாடி லாங்குவேஜை சொல்கிறதுக்கு தான் குர்ஆன் வந்திருக்குதோ என்று பார்த்து விட முடிகிறது. எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் வரலாறா, உலகத்தில் மனிதன் வந்ததனுடைய நோக்கம் ஹிதாயத்தை பெறுவதற்கு. நாம் இந்த உலகத்தில் வந்ததே குல் நஹபித்து மின்னா ஜமீஆ ஃபைம்மா ஏத்தி எனக்கு மின்னி ஹுதன், துன்யாவுக்கு போங்க, எங்கிட்டேருந்து ஹிதாயத்து வரும், யார் அதை பற்றி நடக்கிறார்களோ அதுக்கு பிறகு உங்களுக்கு சொர்க்கம்தான்ட்டா அல்லாஹ். அந்த ஹிதாயத்து எங்கே கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் 17 தடவை நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவில் 17 ரக்காத்தில் துவா, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தா. ஹிதாயத் வேணுமா? எங்கே கிடைக்கும்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன், நன்மக்கள் நடந்த பாதை, இறை கோபத்திற்கு வழிகட்டவருடைய பாதை அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரலாறு படிங்கன்னு அர்த்தம். ஹிதாயத் வேணுமா? வரலாறை படியுங்கள், நல்லோர்களின் வரலாறை படியுங்கள், தீயவர்களின் வரலாற்றை படித்து அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து குர்ஆன் வரலாறுகளை சொல்ல வந்தது. சில பேர் வரலாறுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, சிலர் கணிதத்தை சொல்ல வந்ததுன்னு பார்க்குறாங்க, சில பேர் பாடி லாங்குவேஜ்னு பார்க்குறாங்க, சில பேர் மருத்துவத்தை குலு வஷரபு வலா துஸ்ரிஃப், ஒரு ஆயத்தான் மொத்த மருத்துவத்தையும் குர்ஆன் முடிச்சிருச்சு. சாப்பிடுங்க, நீங்கள் எதையும் சாப்பிடுங்க, அருந்துங்க, லிமிட்.
ஒரு வியாதியும் வராது. அதோடு இருந்துச்சுன்னா ஒரு வியாதியும் வராது. அதை தாண்டினாதான் எல்லா வியாதியும். அதை தாண்டினா தான், வரம்பு கடந்தால்தான் எல்லா வியாதியினுடைய நிலை சொல்கிறார்கள். அதற்கான விளக்கத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஜினியரிங் துறை வேணுமா, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை படித்து பாருங்கள். மருத்துவத்துறை வேண்டுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை படித்து பாருங்கள், குர்ஆனிலே சொல்லதை. தகவல் தொழில்நுட்பம் வேண்டுமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆனில் இருக்கிறது, படித்து பாருங்கள். எல்லா துறை சம்பந்தப்பட்டதையும் இது அது என்று இல்லை. நமக்கு அந்த துறை வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், அந்த இயல் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா துறைகளை பற்றிய அடிப்படையும் சொல்லி காண்பிக்கிறார். ஆனால் குர்ஆனுடைய நோக்கம் என்ன? குர்ஆன் எதற்காக வந்தது? ஒரு கல்யாணம் நடக்க போதுங்க, மொத்தமாக சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, வாசலில் பந்தல் போடுறாங்க, சாப்பாடு ஆக்குறாங்க, எல்லா அழைப்பு கொடுக்குறாங்க. கல்யாணங்கிறது அதா? கல்யாணங்கிறது வெறும் சாப்பாடு அல்ல, கல்யாணங்கிறது ட்ரெஸ் எடுக்கிறது அல்ல, கல்யாணங்கிறது இந்த பந்தல் அலங்காரம் அல்ல, எல்லாம் இருக்குது. ஆனால் அசல் கல்யாணங்கிறது ஒப்பந்தமும் அவங்க நல்லபடியாக வாழ்கிறது. அதுதான் இது அடிப்படையாக வைத்து தான் மற்ற எல்லாம். இதில் ஒழுங்கில்லைன்னு நீங்கள் சாப்பாடு என்ன ஆகும்? நிக்காஹ் ஒப்பந்தம் நடக்கலைன்னா சாப்பாடு அவ்வளோ ஆக்கினாலும் சந்தோஷம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு விஷயத்தினுடைய அசல் நோக்கம் என்ன, குர்ஆனுடைய மக்சூத் அசலி என்ன என்று பார்த்தால், குர்ஆனுடைய மக்சூத் எல்லா துறைகளை பற்றி சொல்லியிருந்தாலும், எல்லா இயல்களை பற்றி சொல்லியிருந்தாலும், உண்மையானவர்களே குர்ஆனுடைய நோக்கம் இருக்கிறதே, அல்லாஹ் சொல்வான், கல்பை பரிசுத்தப்படுத்துவது தான். இது ஆன்மீகம். ஆன்மீகம் பேர் சொல்லுங்கள், தஸவ்வுஃப்னு பேர் சொல்லுங்கள், சுலூக்குன்னு பேர் சொல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் அதற்கு பெயர் வைத்து கொள்ளலாம். ஆனால் குர்ஆனுடைய நோக்கம் நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்துவது. ஒரு ஆள் தக்பீர் கட்டுறார், ருக்கு செய்கிறார், ஓத வேண்டிய சிலதை ஓதுறார், சுஜூத் செய்கிறார், எல்லாத்தையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் தொழுக கூடுமா? கூடும். ஃபத்வா கொடுத்துடலாம். ஆனால் லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்புங்க இருந்தால் தான் தொழுகை, இல்லைன்னா தொழுகை இல்லை. கல்புங்க இல்லை, பூரா துன்யாவை சுற்றிக்கிட்டு இருக்குது கல்பு. தொழுது முடித்தார், சலாம் வாங்கினார், தொழுகு கூடுமா? வெளிப்படையாக கூடும். அல்லாஹ் இடத்துல அங்கீகரிக்கப்பட்டதா இது? அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையா? லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்பு ஹாதிராகாமல் தொழுகை. அதனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஸல்லல்லாஹு என்ன மாதிரி மனித உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர் பெற்றால் எல்லாம் சீர் பெறும், அது கெட்டால் எல்லாம் கெட்டு போச்சுன்னா அது கல்பு தான் சொன்னான். அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான பொருள்களின் மீதெல்லாம் சத்தியமிட்டு வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்கா. கல்வை பரிசுத்தப்படுத்தியவர் தான் வெற்றியாளர். நிறைய அமல் செய்கிறார், ஆனால் கல்பில் பரிசுத்தம் இல்லை, அது தஸ்கியத் ஆகலன்னு சொன்னால் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான செய்தி தானே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது ஒரு ஆள் வர்றாரு, ஒரு செருப்பை கொண்டு ஒரு இடத்துல வச்சார், பள்ளிக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு ஆள் வர்றாரு, அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. சொர்க்கவாசின்னாங்க 3 நாள் தொடர்ந்து அதையே சொன்னாங்க. எல்லாரும் ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஆள் அல்லாஹ்வுடைய ரசூலின் திருநாவினால் ஒரு சபையிலே பொது இடத்திலே சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன விசேஷ அமல் இருக்கும்? எப்படி என்ன விசேஷமான தொழுகை, என்ன அமல் அவர் புதுசாக செய்கிறார் பார்த்துக்கரலான்னு சொல்லி அந்த நீண்ட வரலாறு நமக்கு தெரியும். ஒரு சஹாபி போய் என்ன செய்தாங்க, அவங்கள்ட்ட போய் நான் உங்கள் வீட்டில் கொஞ்சம் தங்கிக்கிறேன், ஏதோ காரணங்களை சொல்லி உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன்னா அவங்க சரி தங்கிக்காங்க. தங்குறாங்கன்னு வீட்டில் தங்குறதுக்காக போயிருக்கிறாரு, இவர் நோட்டமிடுறதுக்கு போயிருக்கிறார். நோட்டமிடுறதுக்கு போனால் தூங்கலில் வேலையை பார்த்து இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி என்ன விசேஷமான அமல்? அல்லாஹ்வுடைய ரசூலின் திருநாவினால் 3 நாட்கள் தொடராக சொர்க்கவாசி என்று சோபனம் சொல்லப்பட்டார் என்றால் என்ன விசேஷ அமல்? தேடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்படி ஒன்றும் தனியாக கிடைக்கல. கடைசியில் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, எங்க நான் வந்து இங்கே தங்கலாம் வரல, தங்கிறதுக்கெல்லாம் வரல, தொடராக 3 நாட்கள் உங்களை சொர்க்கவாசின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி விசேஷமான என்ன அமல் இருக்குது அதை பற்றி கொள்ளலாம் தேடி எடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். எனக்கு ஒன்றும் கிடைக்கல, தனியாக ஒன்றும் கிடைக்கல. நான் என்ன செய்கிறேன்னு அது மாதிரி தான் நீங்களும் கொஞ்சம் கூட குறை இருக்கலாம், அது மாதிரி தான் நீங்களும் செய்கிறீங்க. ஒன்றும் வித்தியாசமாக தெரியல, எனக்கும் ஒன்றும் வித்தியாசமாக தெரியலன்றார் அவர். எனக்கும் ஒன்று அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி தனித்தன்மை ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு விஷயங்க, நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன்னு சொன்னேன்.
யாரை பார்த்தும் நான் ஏங்க மாட்டேன், யாரை பார்த்தும் கண்ணை விரிக்கும். அப்படியா? அப்படியெல்லாம் இருக்கு. அல்லாஹு தஆலா ஒரு ஆளுக்கு அப்படி கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான், செல்வாக்கு கொடுப்பான், அழகு கொடுப்பான், வசதி வாய்ப்புகளை கொடுப்பான். சில பேருக்கு கூட குறையை கொடுப்பான். பங்கு வச்சது யாருங்க? நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ, எதை, எப்படி, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத பங்கு வைப்பதை தீர்மானிப்பவன் அவன். அவன் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறான். அதில் ஆட்சேபனை செய்வதற்கும் அதில் குறுக்கிடுவதற்கும் எனக்கு என்ன வேலை இருக்கிறது? யாரை பார்த்தும் நான் பொறாமப்பட மாட்டேன். வேறு என்ன வேணும்னு கேட்டார். சொர்க்கம் போகிறதுக்கு கேட்டார். சொர்க்கம் போகிறதுக்கு வேறு என்ன வேணும்? அதனால் வெளிப்படையான நிலைகளை கொண்டு அல்ல. இன்றைக்கி உலகங்கிறது முகஸ்துதியின் உலகம், வெளிப்படையின் உலகம். ஹஜ்ரத் இஹ்லாஸை பற்றி பேசுகிறாரு, தஸ்கியத்தை பற்றி பேசுகிறாரு. இவர் ரொம்ப சுத்தமான ஆள் போல் தெரியுது, நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இங்கே என்ன ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? பேச்சை கொண்டல்ல, கோலத்தை கொண்டல்ல, வார்த்தைகளை கொண்டல்ல. சில பேர் பேசவே மாட்டாங்க, காரியமான ஆளாக இருப்பாங்க. ருப்ப அஷஅஸ அக்பர மதுஃபூஇன் பில் அபுவாபு. எத்தனையோ தலைவிரி கோலமானவர்கள், பார்ப்பதற்கு பங்கரையானவர்கள், உங்கள் வீட்டு வாசலில் வந்து யாசகம் கேட்டால் கூட விரட்டப்படக்கூடிய நிலையில் இருப்பார்கள். ஆனால் லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா, அல்லாஹ்விடத்திலே ரப்பே இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படி நடத்தாட்டுவான். கோலம் அல்ல இதுக்கு, பேச்சல்ல இதற்கு, அமல்கள் அல்ல இதற்கு. விஷயம் அதுதான் குர்ஆனுடைய நோக்கம். குர்ஆன் அப்படி ஆட்கள் இருந்தாங்க. இன்றைக்கி வெளிப்படையாக தெரிகிறது. அப்படி இருந்தால் தான், அவங்கெல்லாம் இருந்தால் தான் துன்யா நடக்கும், இல்லைன்னா துன்யா இருக்காது. இன்னல் அர்த யரிஸுஹா இபாதிய ஸாலிஹூன். ஸாலிஹீன்கள்னால தான் துன்யா நடக்குது, இல்லைன்னா துன்யா நடக்காது. இப்படி வந்து இப்போ இதை பார்த்து முடிவு செய்கிறது, அளவுகோல்கிறது நமக்கு அளக்க முடியாது, தெரியாது இல்லையாங்க. நமக்கு வெளிப்படையாக தெரிகிற விஷயம் இல்லையே அளக்கிறதுக்கு. அதனால் அருமையானவர்களே, வெளிப்படையான நிலைகளை கொண்ட அல்ல ஆன்மீகம் என்பது. ஒரு அம்மா பழம் வித்துட்டு போச்சான், பிரபலமாக சொல்லுவாங்க இல்லையா. நிறைய ஹஸ்ரத்மார் நிறைய இருக்கிறதுனால அவங்க பயான் செய்து அந்த பயான் தான் எனக்கு ஞாபகம் வருது. புதுசாக ஒன்று சொல்ல தெரியல. ஒரு அம்மா பழம் வித்துட்டு போச்சான். இன்னொரு நாள் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்த ஆள் கையை விட்டு ஒரு பழத்தை எடுத்தார். நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் களவாண்டார், திருடினார். அதை பின்னால் ஒரு ஆள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஐயோ பாவம், அந்த அம்மா பழம் விற்றுட்டு போகுது, கூவி தெருவா, இவன் அதில் போய் திருடுறானே. பின்னால் போன ஆள் ரொம்ப பசிக்குதுங்கன்னு இவரை பார்த்து, யார் களவாண்டி யார் திருடனா அவனை பார்த்து ரொம்ப பசிக்குதுங்க, என்னங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டான். திருடுனது அங்கே திருட்டு, இங்கே பிஸ்மி சொல்லி சதக்காவா? எப்பா அந்த அம்மாவே பழத்தை விற்றுட்டு போகுது, தெருவா பழம் விற்றுட்டு, அதில் போய் நீ திருடு இருக்கியண்ணா அப்படின்னு கேட்டால் எல்லாம் காரியமாக தான். நான் அதை எனக்கு பிஸ்மி சொல்லி வேறு சதக்கா வேறு செய்கிறீன்னு, எல்லாம் காரியம்தான். என்னப்பா? இல்லை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒரு நன்மை செய்கிறாங்களோ 1க்கு 10ன்னு சொல்கிறான், யார் ஒரு பாவம் செய்தாங்களோ 1க்கு 1 தாங்கிறான், எனக்கு 9 லாபம்னு. நான் திருடினது ஒரு பாவம் தான், சதக்கா செய்தது 1க்கு 10, 9 லாபம் தானேன்னு நான். திருமக்களே, கல்பு இல்லை, இது அல்ல. வெளிப்படையான நிலைகளை கொண்ட அல்ல மார்க்கம், வெளிப்படையான நிலைகளை கொண்டு அல்ல மார்க்கம். ஒரு ஆள் அமல் செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளையில் ஒரு ஆள் அமல்களின் மூட்டையை கொண்டு வருவார், பெரிய மலை போல் அமல்கள், ஒரு காலமெல்லாம் செய்த மலை போன்ற அமல்களை கொண்டு வருவார் கியாமத்தினுடைய நாளையில். ஆனால் திவால் ஆயிடுவார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவால் ஆயிடுவார். எங்க அமல் செய்தாரே, எல்லா நல்ல அமல்களையும் செய்தாரே, ஏன் திவால் ஆகிறாரு? ஒரு ஆள் வருவார், யா அல்லாஹ் துன்யாவில் என்னை பற்றி புறம்பேசிக்கிட்டு இருந்தார் இவர். அப்படியா? அப்படி இவர் அமலிருந்து கொஞ்சம் எடுத்து அங்கே கொடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. மனில் முஃபலிஸ், நஷ்டப்பட்டவனும் திவாலானவனும் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. கியாமத்தில் அமல்களின் மலைகளோடு வர்றவர் எவ்வளோ பெரிய பாக்கியமான ஆள், எவ்வளோ பெரிய பாக்கியமான ஆளுங்க, பாக்கியமான ஆளு தான். ஆனால் துன்யாவிலே இவர் தன்னுடைய பேராசையினால், இவர் தன்னுடைய பெருமையினால், தன்னுடைய புறம்பேசுதலினால், தன்னுடைய கல்பின் அழுக்கின் காரணத்தினால் செய்துவிட்ட அந்த பாவங்களின் விளைவாக அங்கிருந்து எடுத்து அமல்கள் எடுத்து இவர் கொடுக்கப்படும். கடைசியில் இன்னொரு ஆள் வருவார்,
இவர் நான் இடத்த வாங்கின கொஞ்சம் தள்ளி அளந்து இவர் அந்த இடத்தையும் எடுத்துக்கிட்டார் ரப்பே துன்யாவில். நான் வாங்கினது இந்த இடம், இவர் அளக்கும் போது கொஞ்சம் தள்ளி அளந்து இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டார் ரப்பே. அப்படியா? இங்கே இடத்த கொடுக்கணும் இல்லையா? இங்கே இடத்த கொடுக்கணுமே. இடத்த கொடுக்கணுன்னா இவர் அமலை எடுத்து கூட கொடுக்க முடியாது, அமலாம் காலியாக போச்சு. சரி என்ன செய்கிறது? அவற்றிலிருந்து பாவத்தை எடுத்து இங்கே போடப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம். சாதாரணமான நஷ்டமா? கியாமத்தில் அமல் ஒன்றுமே இல்லாமல் வந்து நின்னா கூட நஷ்டம்னு சொல்லலாம். அமல்கள்லாம் இருந்துச்சு, எல்லா அமல்களும் இருந்தது, ஆனாலும் கூட நஷ்டமாயிட்டார், திவாலாயிட்டார். சொன்னா இவன் நம்மட திவாலானால் வேறு யார் இருக்க முடியும்? காரணம் என்ன? அமல் செய்யாமல் இருந்தாரா? பாவங்களை எல்லாம் இருந்துச்சு, நல்ல அமல்கள் எல்லாம் இருந்தது, ஆனால் இருக்க வேண்டிய கல்வியினுடைய பரிசுத்தம் இல்லாமல் பெருமையினால், புறம் பேசுவதால், பொறாமை கொண்டதால், பேராசையின் காரணத்தினால் உண்மையானவர்களே. அதனால் இது சுத்தமாக இருந்துச்சுன்னு வைங்க, மற்றதெல்லாம் துணை, மற்றதெல்லாம் ஒரு சஜிதா கூட இந்த உலகத்தில் செய்யாமல் ஈமான் கொண்டு ரப்பை சந்தித்து சொர்க்கத்தை பெற்ற பெருமக்கள் இருக்கிறார். லம் யஸ்ஜுது லில்லாஹி சஜிதத்தம் வாஹிதா, ஒரு சஜிதா கூட செய்யல, ஒரு ரக்காத்து கூட தொழல, அப்படி பெருமக்கள் இருக்கிறார். அப்போ நம்மெல்லாம் சில பேர் 5 வருஷம் நோன்பு வச்சுருக்காங்க, சில பேர் 7 வருஷம் நோன்பு வச்சுருக்காங்க சஹாபாக்களில். நம்ம 50 வருஷம் நோன்பு வச்ச ஆட்களும் இருக்கிறாங்க. நான் 50 வருஷம், அதனால் மிஞ்சி போயிடுவோமாங்க? சல்லாஹ் சொன்னாங்க, அவங்க ஒரு கை அளவுக்கு செய்த சதக்கா இருக்குது, உங்கள் வாழ்நாள் கூட செய்த அமலுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா கல்வி பரிசுத்தம். நம்ம அப்படி இல்லை, எல்லாமே என்ன விளம்பர மோகமும் வெளிப்படையான ஒரு நிலையிலே. இங்கே முல்லா ஜீவன் இருக்கிறாரு, முல்லா ஒரு கருப்பு துணியை குத்தியிருந்தாராம். முல்லா பார்க்குறாரு, ஒரு ஆள் கருப்பு துணியை விஷயம் இல்லை, எங்கள் தாயார் இறந்துட்டாங்க, அதுக்கு ஒரு துக்கத்துக்கு ஆக்கு. அப்படியா? ஒரு 2-3 நாள் கழித்து முல்லா அவர் ஜோப்பில் ஒரு கருப்பு துணி குத்திருந்தாராம், அவர் ஜோப்பில் ஒரு கருப்பு துணியை குத்திருந்தாராம். இவர் கேட்டாரா, என்ன விஷயம் முல்லா, நீங்கள் ஒரு கருப்பு துணியை குத்திருக்கிறீங்களே? இல்லை, நான் வளர்த்த கோழி செத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. என் தாய் கோழி செத்து போச்சு. எங்கே செத்துச்சு? வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்க, அறுத்துட்டேன்னாரா, அதுக்கு துக்கத்துக்காக குத்திருக்கிறேன். இன்னைக்கு உள்ள உலகம் இதுதான். வெளிப்படையிலே துக்கத்தை போல் காட்டக்கூடிய ஒரு நிலை கல்வியிலே இல்லை. என்னையும் உங்களையும் சேர்த்து எனக்கு 2 காது இருக்குது. நாம் மாறணும் பெருமக்களே. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம வெற்றி பெறணுமானா வெற்றிக்கான வழியில் குர்ஆன் சொல்கிறது, யார் கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அமல்களை கொண்டல்ல, வெளிப்படையான பேச்சுக்களை கொண்டல்ல, வெளிப்படையான அதெல்லாம் அதனால் அமலே செய்யக்கூடாதுன்னு அசத் பயான் செய்திருப்பான்னு சொல்லிடாதீங்க, அப்படிலாம் சொல்லலை. இது இருக்கணும், இது அசல். அடித்தளம் இல்லாமல் கெட்டடம் என்ன? அதுதான் அடித்தளம், அதுதான் ஆணிவேர். அதை கொண்டு அது ஒழுங்காக இருந்தால் எவ்வளோ பெரிய மரம் வளர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒழுங்காக இருந்தால், அடித்தளம் ஒழுங்காக இருந்தால் எவ்வளோ பெரிய கெட்டடம் இருந்தாலும் அது தாங்கும். நீங்கள் அது இல்லாமல் வெளிப்படையில் கட்டி வச்சேன்னு வைங்க, டப்புன்னு ஒரு சின்ன காற்றுக்கு தாங்க மாட்டேங்குது, எல்லாம் சாஞ்சிது உள்ள ஒரு நிலை. உண்மையானவர்களே, அதனாலே இந்த கூட்டம்ங்கிறது குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த ஆன்மீகத்தை நம்முடைய வாழ்வின் பாடமாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிலையை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு தப்பு நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு ஹலீஃபா அவங்க என்ன செய்தாங்கன்னா, உள்ளே போயிட்டாங்க, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே பல பேர் பாவமான காரியங்களை செய்துட்டுருக்கிறாங்க. பிடிச்சிட்டாங்க, உள்ளே போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அதில் ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி லெவல் மாதிரி தான் இருந்தார். அவர் கொஞ்சம் லெவல் உமர் தான் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் 3 தப்பு பண்ணியிருக்கிறீங்க. என்னங்க நான் என்னங்க 3 தப்பு பண்ணேன்னு கேட்டாங்க. முதல்ல அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅத்துல் புயூத்த மின் அபுவாபிஹா, வீட்டுக்குள்ளே வரும்போது நேர் வாசல் வழியாக வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். நீங்கள் புற வாசல் வழியாக வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வஅத்துல் புயூத்த மின் அபுவாபிஹாங்கிறான், நேர் வாசல் வழியாக வாங்கங்கிறான். நீங்கள் புற வாசல் வழியாக வந்திருக்கிறீங்க. தப்பு நம்பர் 1.
ரெண்டாவது லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு துசல்லிமு அலா அகலியா. ஒரு ஆள் வேறு வீட்டுக்குள்ளே போனால் சலாம் சொல்லிவிட்டு அனுமதியெல்லாம் வாங்கிட்டு போகணும். நீங்கள் சலாமும் சொல்லிட்டு அனுமதியும் வாங்கல, எங்களை பிடிக்கிற வேகத்தில் இவ்வளோ வேகமாக உள்ளே வந்துட்டீங்க. ரெண்டாவது தப்பு. மூணாவது ஒலா தஜஸ்ஸஸ், ஒரு ஆளுடைய குற்றங்களை துருவி தேடி தெரியாதீங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் அந்த வேலையும் பார்த்துருக்குறீங்க. நாங்கள் தப்புன்னது இருக்கட்டும், நீங்கள் 3 தப்புன்னு இருக்கிறீங்களேன்னு குர்ஆன் ஆயத்து ஓதி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இனிமேல் இந்த வேலை நமக்கு வேண்டாம், துருவி ஆராயிர வேலை எனக்கு வேண்டாம்னு நினச்சாங்க. ஏன்னா கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் அவர்கள். அதனால் ஸல்லல்லாஹு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் வேலை 4 வேலை தான் நல்லா சொல்கிறோம். அதில் அசலான நோக்கம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களை பரிசுத்தப்படுத்து. இன்றைக்கும் சில பேர் இருக்கிறாங்க, பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, தெரியும், எல்லாம் தெரியும், நடக்கிறது கூட தெரியும். இமாம் இல்லாத அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒது செய்வாங்களாம், பக்கத்தில் யாரெல்லாம் ஒது செய்வாங்களோ அவங்களுடைய பாவங்கள்லாம் கழிகிறது கண் முன்னால் தெரியுமா. அவங்க பாவங்கள்லாம் என்ன செய்யும், ஒது செய்யும் பொழுது அவருடைய கையினுடைய பாவங்கள், அந்த பாவங்களெல்லாம் தண்ணீரில் கழுகி போகிறது தெரியும். இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு வைங்க, யார் தெரியுமா அப்படின்னு நம்ம நடப்போம். இதுதான் நம்முடைய நிலைகளை கெடுத்து போடுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு பெரிய இறைநேசர் இருந்தார். இப்படி அப்படி இறைநேசர் அல்ல. அவர் எங்கேயாவது நடந்து போனால் கானத்து துதில்லுஹு அல் கமாம், மேகம் நிழல் கொடுக்கும். போகிற வழியில் அப்படியே மேகம் இறங்கி வந்து வெயில் விழாமல் அவரை தற்காத்து அப்படியே கூட்டு போகும். அப்படி ஒரு கராமத்திற்கு சொந்தக்காரரான ஒரு இறைநேசர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தாங்களாம். அவங்க ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலேயே பெரிய ரவுடி ஒருத்தன் எடுத்து வர்றான். எல்லா பாவத்தையும் செய்திருக்கிறான், செய்யாத பாவம் இல்லை. அவன் பார்க்குறான், ஒரு இறைநேசர், நாம் வாடும் காலத்தில் வாடும் இறைநேசர், கராமத்தை கண் முன்னால் நாம் காண்கிறோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பெரும் மேதையை அவர் கண்ணை நம்ம பட வேண்டாம். நாம் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கிறோம், அநியாயம் பண்ணியிருக்கிறோம், ஊரில் உள்ள எல்லா அநியாயத்தையும் துணிஞ்சு பண்ணியிருக்கிறேன். அதனால் பதுங்கி பம்மி ஒதுங்குறான். அவன் ஒதுக்குறான். இவர் அவனை பார்த்துக்கிட்டார், பாட்டுக்காரர் அவனை பார்த்துக்கிட்டார். ஆனாலும் கூட நினச்சாரு, அட பாவி, இவன் முன்னாலேயே நம்ம போகணும், இருந்திருந்து இவங்க முன்னாலேயே நம்ம முடிக்கணும் அப்படின்னு இவரும் ஒதுங்குறார். அவனை அருவருப்பானவனாக, இழிந்தவனாக, பாவியாக, கேவலப்பட்டவனாக நினைத்து இவர் ஒதுங்குகிறார். தாயார், இவ்வளோ பெரிய கராமத்து முன்னால் நடக்குது, ஒரு இறைநேசர் உலகமெல்லாம் அறியப்பட்ட நிலையில் வாழ்கிறார். இவர் நினைக்கிறாரு, இவங்க கண் முன்னால் நம்ம நிற்க வேணும், இருந்திருந்து இந்த மூதை முன்னாலேயே நம்ம போகணும் அப்படின்னு இவரும் ஒதுங்குகிறார். இவரும் ஒதுங்குகிறார், அவனும் ஒதுங்குகிறான். வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? ஒருவர் மற்றவரை கடக்கின்ற நேரத்தில் அவருக்கு இதுவரை நிழல் கொடுத்த மேகம், நிழல் கொடுத்த மேகம் இங்கே வந்து விடுகிறது. ஒன்றும் செய்யலை இவன், ஆனால் மனசில் தன்னை பற்றி தாழ்வாக நினைத்தார். நான் ஒரு பாவியை ரப்பு மன்னிக்கிறேனே, இவ்வளோ பெரிய இறைநேசருக்கு முன்னால் பாவியான நான் எப்படி நான் செல்வதுன்னு நினைச்சேன். இவர் தன்னை பெரிதாக நினைத்தார். அல்லாஹ் ஒத்துக்கிறார். பெருமக்களே, ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சத்தை ஒரு மனிதன் பெறுவதென்பது கல்வை பரிசுத்தப்படுத்துவதை. இந்த கல்பு ரொம்ப சேட்டை பண்ணுற நிறைய பாவங்கள் கல்பில் இருக்குது. அதை பயிற்சி கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், ஷேக்மார்கள் அதை சொல்லுவாங்க. கல்பை சேட்டை பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. அதில் பிரதானமானதுன்னு எடுத்துக்கிட்டால் பெருமை தான். நம்முடைய எல்லாத்தையும் பாழாக்கிறது பெருமை தாங்க. எதுலையும் பெருமை கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா வசதி தந்திருக்கிறான், சதக்கா செய்கிறோம், பெருமை கூடாது. கல்வியை தந்திருக்கிறான், கல்வியை விளம்பரம், பெருமை கூடாது. எதுலையும் அதில் அல்லாஹுக்காகனு ஒரு காரியம் இருந்தால், நல்ல காரியம் தானே செய்கிறேன், நல்ல காரியம் தானே செய்கிறேன், நல்ல காரியமா இல்லையா என்பது அல்ல அளவுகோல். அந்த காரியத்தை செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது, அதுதான் அளவுகோல். நரகத்துக்கு போகக்கூடிய முதல் 3 பேர் ஹதீஸில் வருதுங்க. முதலாக தீர்ப்பு செய்யப்பட்டு முதலாக நரகத்தின் முதல் 3 நரகத்தினுடைய முதல் கொல்லிகள் என்று வருகிறது வரலாற்றிலே 3 பேர். முதலாவது யாருன்னா, முதல்ல ஒரு ஆலிம்சா தான், பெரிய காரி.
நல்லா கேட்பான். இல்மை கொடுத்தேன், குர்ஆனுடைய ஞானத்தை கொடுத்தேன், குர்ஆன் ஓதக்கூடிய ஆற்றலை தந்தேன், எனக்கா என்ன செய்தீங்க ரப்பே? நான் துன்யாவிலே குர்ஆனுடைய ஞானத்தை பொழிந்தேன், மக்களுக்கு கிராத்தை ஓதி காண் உள்ளவங்க இல்லை, அவங்க போல அந்த அர்த்தத்திலும் இல்லை. ஆனால் உங்களுடைய எப்படி இந்த எண்ணம் எப்படி இருந்தது? அமல்கள் உயர்ந்தது என்பதற்காக அல்ல, அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். பேசுறது கூட பயமா இருக்கு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நோக்கம் என்னவாக இருந்தது? அந்த நோக்கம் எனக்காகன்னு சொல்லாது. உங்களுடைய நோக்கம் உலகத்தில் புகழ் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி மாத்திரம்தானே இருந்தது. பக்கத்து கீழ் அப்படி புகழ் உலகத்தில் கிடைத்து விட்டது, இவரை கொண்டு போய் நரகத்தில் இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு. இரண்டாவது, ஒரு பெரிய வணக்கசாலி, ஒரு பெரிய நிறைய தான தர்மங்களை செய்தவர். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுறான், எவ்வளோ பேர் சிரமப்படுறான், அன்றாட வாழ்வுக்கே பலர் சிரமப்படும் பொழுது வசதி வாய்ப்போடு உங்களை வைத்தேன், எனக்கா என்ன செய்தீர்கள்? அப்படி அதை செய்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன், எல்லாத்தையும் செய்தீங்க. எதுக்காக? பெரிய கொடை வள்ளல் என்று பாராட்டப்படுவதற்காக. அப்படித்தானே செய்தீங்க. பக்கத்து கீழ் ஒரு பெரிய கொடை வள்ளல் என்று உலகத்தில் பாராட்டப்பட்டு விட்டது, அவரை நரகத்திற்கு அனுப்பப்படும். மூணாவது ஆள் தன்னுடைய உயிரை கொடுத்தவர். மனுஷனில் எல்லாத்தையும் விட பெருசு உயிர் தாங்க, எல்லாத்தையும் விட பெரிது உயிர் தான். ரப்பே, உனக்காக என் உயிரை நான் அர்ப்பணித்தேன், யுத்தத்தில் உயிரை கொடுத்தேங்க, எனக்கான்னு சொல்லாதீங்க. உலகத்தில் பெரிய வீராதி வீரர் என்று பாராட்டு. இந்த ஹதீஸெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. நாம் கண்ணீர் வடித்து அழுது கேட்க வேண்டிய ஹதீஸ். நாம் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்து, இந்த ஒரு ஹதீஸ் போதும் நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவதற்கு, இந்த ஒரு ஹதீஸ் போதும் நம்மை நாம் சரிபடுத்திக் கொள்வதற்கு. உயர்ந்த அமல்களை செய்கிறோம் என்பதனால் மாத்திரமல்ல பெருமை, ஆக உயர்ந்த அமல்களை செய்தவர்கள் தான் அவர்கள். ஆனால் நரகத்தினுடைய முதல் விறகு கட்டைகள் அவங்க தான். காரணம் என்ன? கல்பு பரிசுத்தமாக. அதுதான் விஷயம், அதுதான் அடிப்படை. எனவே தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா பிரமாண்டமான பொருள்கள் மீது சத்தியமிட்டு கல்பை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். உலகத்தில் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவருடைய பணிகளில் பிரதானமானது ஒய்ஸக்கீஹிம். குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான், மக்களை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் உலகத்தில் அனுப்பப்பட்டார். யாரை பற்றி எங்கிட்ட ஒன்றும் குறை சொல்ல வேணான்னு சொன்னாங்க. யாரை பற்றியும் அவர் அப்படி நம்ம பேசினாலே, ஒரு சபை கூடினாலே, நான் என்ன சொல்கிறேன், சபை கூடினாலே என்ன அப்படி பேசினாதான் அந்த பேச்சே சுவையாக இருக்குது. ஒரு 2-3 பேர் உட்காந்து பார்ட்டிக்காரர் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேசினா தான் அந்த சபையே ஒரு கலகலப்பாக இருக்குது. சொல்லாம் சொன்னாங்க, யாரை பற்றியும் என்னுடைய தோழர்களை பற்றி என்னிடத்தில் ஒரு செய்தியும் சொல்லாது, குறை சொல்லாது. இன்னி உஹிபன் அஹ்ருஜ இலைக்குமான சலீமு சதுர், நான் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமானவர்களாக பார்க்கவே விரும்புகிறேன். எவ்வளோ பரிசுத்தமான கல்வி அது, எவ்வளோ பரிசுத்தமான கல்வி. எனவே எதை கொண்டும் நீண்ட ஒரு விஷயம் இது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் எதை கொண்டும் நாம் பெருமைப்படக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. நம்ம ஏதாவது நல்ல காரியத்தை செய்தாலும் சரி, அதை கொண்டு பெருமைங்கிறது கூடாது. அப்படி ஒரு நியத்தை வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ரப்பிட்ட கேட்கணும், அழுது கெஞ்சி கேட்கணும், ரப்பே என்னுடைய உள்ளத்தில் எந்த நிலையிலும் பெருமை நான் நஷ்டப்பட்டான். இப்லீஸ் அவன் செய்யாத அமலாங்க இன்றைக்கி துன்யாவில் செய்திட போகிறாங்க. வான்மண்டலத்தில் அவன் சுஜூது செய்யாத இடம் இல்லை, அவ்வளோ சுஜூது செய்தான், நஷ்டப்பட்டான். ஆனான்னு சொன்ன ஒரு வார்த்தை நான் துன்யாவில் அதிகமாக மனிதர்கள் உபயோகிக்கிற வார்த்தை ஐ மை, நான் என்னுடைய, நான் என்னுடைய. யாரும் ஒரு ஆளை பற்றி புகழலாம், இங்கே வந்துடக்கூடாது, நமக்கு அவ்வளோதான் நீ செய்யும். அதனால் ஒரு ஆளை பாராட்டி சொல்லக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யாரும் எதையும் சொல்லலாம், நம்மளை பாதிச்சிடக்கூடாது, கல்வியில் வந்து பாதிச்சிடக்கூடாது. அதான் விஷயம். கல்வியினால், அமல்களினால், நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய சில வாய்ப்புகளால் எதை கொண்டு பெருமை கூடாது. பிரபலமாக சொல்லுவாங்க இல்லையா, பிரபலமாக சொல்வார்கள். ஒரு பெரிய அறிஞர் அவர் மக்களுக்கு மத்தியிலே பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாமா சாதி ஷீராசி ரஹ்மத்துல்லாஹி அலை பல கோணங்களில் அது சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய பெருமக்களும் இருக்கிறாங்க.
அவங்க சொல்லி வாயால் கேட்டது தான் நம்ம. அல்லாமா சாதி சீராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தத்துவங்களை சொல்லி கொண்டிருக்கிறார், உன்னதமான ஆழமான கருத்துக்களை பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பேசி முடித்து 4 பேர் நம்ம கையை முத்தின ஒன்று அல்லாஹு அக்பர் மனசில் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும் இல்லையா? என்ன போல் ஆட்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாரு. அதனால் யார் கையும் முத்திரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, முத்த வேண்டிய கையை முத்தணும். அது முத்துறது நம்ம உயர்வுக்காக அப்படின்னு நினைக்கணும். சாதி சீராஜி ரஹ்மத்துல்லாஹி அப்படி தத்துவங்களை பொழிந்து முடிந்த நேரத்தில் ஆஹா என்ன அற்புதமான கருத்து, என்ன அற்புதமான தத்துவங்கள் பாராட்டினாங்க. எல்லோரும் போயிட்டாங்க, மாணவர்கள்லாம். ஒரு ஆள் வந்தார், பார்க்குறதுக்கு லெவல் மாதிரி இருந்தார், வெளிப்படையாக பார்க்குறதுக்கு ஒரு பங்கரையாக தெரிந்தாங்க. அவங்க அங்கேருந்து வந்தாங்க. சாதி சீராஜி ரஹ்மத்துல்லாஹி சுற்றி அப்படி ஏராளமான கிதாபுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. என்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, நீங்கள் ஜாகில், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது அந்த அளவுக்கு. சாதி சீராஜி ரஹ்மத்துல்லாஹி இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுங்க. அப்படியா, விளங்காதா? எனக்கு விளங்காதா? அப்படி ஏறிட்டு தான் ஒரு தடவை பார்த்தாங்களாம். மொத்த கித்தாபும் தீ வச்சு எரிஞ்சு போச்சு, கரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. சாதி சீராஜி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்களாம், இது என்னன்னு கேட்டான். இது உங்களுக்கு விளங்காது, இது உங்களுக்கு விளங்காது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுங்க. எந்த கல்பில் எவ்வளோ பரிசுத்தம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது, யாரையும் நாம் லேசு கண்டு விடக்கூடாது, யாரையும் அலட்சியமாக கருதிவிடக்கூடாது, யாரையும் அலட்சியமாக நாம் கருதிவிடக்கூடாது. அப்படின்னா எந்த விஷயம் எந்த விதத்தில் கோபம் வருதா, பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். பெருமையினுடைய விளைவுதான் நிறைய பாவங்கள். இப்லீஸ் கெட்டதிலிருந்து எல்லாமே. உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை ஐமைன்னு சொன்னது. நான் என்னுடைய நான். ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆள் பேசி முடித்தாங்கன்னா அவங்க பேச்சில் விஷயத்தை எடுத்து பாருங்கள். நான் எத்தனை நான் வந்திருக்குதுன்னு பாருங்கள், எத்தனை என்னுடைய வந்திருக்குன்னு பாருங்கள். மனிதர்கள் அதிகமாக எதை கொண்டு பெருமை? கல்வி, செல்வம், சூழ்நிலைகள் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நல்ல அமல்கள் செய்வதற்கு வாய்ப்பா? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னுடைய உதவியினால் தான் இபாதத்தும் கூட. உன்னுடைய உதவி இல்லைன்னா நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது. உன்னுடைய உதவி இல்லைன்னா நான் ரக்காத் தொழ முடியாது. 2 ரக்காத்து தொழ வேண்டும் என்ற இந்த எண்ணம் தான் என்னை தொழ வைத்தது. அப்படியானால் அது உன்னுடைய நாட்டத்தை கொண்டு நடந்தது, உன்னுடைய உதவியை கொண்டு நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். அதுக்கு வாய்ப்பு தந்தாயா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போகணுமே தவிர நான் அப்படி செய்தேன், நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன் அந்த கொண்டு ஒன்றுமே துன்யாவில் இல்லை. துன்யாவில் அதை கொண்டு ஒன்றுமே இல்லை. பிரபலமான ஒரு ஹதீஸ் வருது, ஹதீஸ குதுசி. அது நான் நிறைவுக்கு வருகிறேன். ஹதீஸ குதுசி. அது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள், அவங்களுக்கு கொஞ்சம் நான் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் அழுகிறார், ரப்பே நான் என்ன பாடுபடுறேன், நான் என்ன கஷ்டப்படுறேன், துன்யாவில் அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நான் என்ன பாடுபடுறேன் ரப்பே அப்படின்னு என்கிட்ட தன்னுடைய வறுமையை, கஷ்டத்தை, சிரமங்களை சொல்கிறார். ஆனால் நான் கஷ்டத்தை அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா ஒயின் அகனை துஹு, அவரை நான் நல்ல சீமான் ஆக்கி வசதி ஆக்கிட்டேன்னா அவர் லெவல் மாறிடுவார், என்ன மறந்துடுவார். சில பேருக்கு நான் நல்ல வசதியை கொடுத்துருக்கிறேன், அவனை ஏழை ஆக்கிட்டேன்னா அவன் என்ன லெவல் மாறிடுவான். அதனால கொஞ்சம் துட்டுக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன். சில பேருக்கு துட்டை கொடுத்து வச்சிருக்கிறதும் அவர் மீது உள்ள கருணையினால், சில பேருக்கு துட்டை கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் அவர் மேல் உள்ள கருணையினால். அப்படியே பல பேரை, சில பேருக்கு நோயை, சில பேருக்கு கஷ்டத்தை, சில பேருக்கு ஆரோக்கியத்தை, ஒவ்வொரு ஆட்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலையில் நான் வச்சுருக்கிறேன். அவங்கள மாற்றினேன்னா இவன் மாறிடுவான். அந்த ஹதீஸினுடைய கடைசியில் இப்படி வருது, இன்ன மின் இபாதி மையத்லுபு பாபம் மினல் இபாதா. என்னுடைய அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள், அவங்க என்னிடத்தில் ஒரு இபாதத்தை கேட்குறாங்க. அவங்க வேற ஒன்றையும் கேட்கல, ரப்பே எனக்கு இந்த இபாதத் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதனால் இந்த இபாதத் ஒரு துஹாவுடைய தொழுகை எவ்வளோ பெரிய பாக்கியங்க. துஹாவுடைய தொழுகைங்கிறது சாதாரணமானதா? சாதாரணமானது. உடம்பில் 360 முடிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மடக்கிறோம் இல்லையா, 360 மடிப்பு இருக்குது. சொல்லலாம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சதக்கா செய்யணும்னு சொன்னால் 360 சதக்கா எப்படி திறந்தவரை செய்ய முடியும்? 2 ரக்காத்து துஹா தொழுதா இதுக்கு ஈடாயிரும்னு சொன்னாங்க. தொழலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த சுக்ருடைய எண்ணத்தில் தொழணும். துஹாவுக்கு ரிசுக்கும் தொடர்பு இருக்குது.
யார் துஹாவை நேமமாக தொழுதுட்டு வர்றாங்களோ ரிசுக்கு தட்டுப்பாடே வராது அவங்களுக்கு. என்னைக்கு சீமான்களாக இருப்பாங்க, மனதால், வாழ்க்கையால் மாத்திரமல்ல மனதாலும் சீமான்களாக இருப்பாங்க. சுக்குரும் ரிசுக்கும் நிறைய தொடர்பு துஹாவுடைய தொழுகைக்கு இருக்குது. அதனால அப்படி ஒரு ஏதோ ஒரு இபாதத்தை அவர் கேட்கிறார். அதான் நம்ம தஹஜ்ஜுத் வச்சுக்கோங்களேன். தஹஜ்ஜுத் ரொம்ப பெரிய பாக்கியமான தொழுகை. அல்லாஹு தஆலா நாயகத்தை பிறக்க செய்த அந்த நேரத்தில், நுபுவத்தை கொடுத்தது அந்த நேரத்தில், உலகத்தில் முதலாக குர்ஆன் வந்த அந்த நேரத்தில், பாக்கியமான ராஜயோக நேரம்னு சொல்லுவாங்க அது தஹஜ்ஜுதுடைய நேரத்தில். அடியார்களோடு அல்லாஹ் இறங்கி வரக்கூடிய நேரம், உலகமெல்லாம் உறங்கும் அந்த நேரத்தில் இபாதத் செய்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். குர்ஆன் ஷரீஃபில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் தஹஜ்ஜுத் தொழுகை சம்பந்தமாக அந்த நேரம் சம்பந்தமாக வருகிறது. பெருமக்கள் ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார். அவர் உதாரணத்துக்கு, யா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்போ பார்த்தாலும் சுபு பாங்குனா தான் முழிக்கிறேன் நான், அதனால் நாளையிலிருந்து ரப்பே நான் தஹஜ்ஜுத் தொழணும் எனக்கு துவா அப்படின்னு துவா செய்துட்டு படுக்கிறார். ஒன்றும் நடக்காது, ஒரு துவாவும் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஆள் சொன்னாராம், எல்லாம் சரிதான், ராத்திரி சாப்பாட்டை குறை, நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் அவர் எப்படி எழுந்திரிக்க முடியும். ஓ அதுலேயும் கவனம், சரி சரி நாளிலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன்னு சொல்லி குறைச்சி சாப்பிட்டு படுத்தாலும் அப்பவும் பாங்குன்னா தான் முடிக்கிறார். அடுத்து ஒரு ஆள் சொல்கிறார், ராத்திரி பூரா ஊர் சுற்றிக்கிட்டு பித்தி வந்து படுத்தா எப்படி எழுந்திரிக்க முடியும், சீக்கிரம் படு, சீக்கிரம் படுத்தும் பார்த்துட்டார். என்ன கதை செய்தும் நடக்க மாட்டேங்குது, பாங்கு சொன்னா தான் முழிப்பு வருது, சுபு பாங்கு சொன்னா தான் எப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸ குத்ஸியில் வருது, இன்ன மின் இபாதி மை யத்லுபு பாபம் மினல் இபாதா, என்னுடைய அடியார்களில் சில பேர் இபாதத்தில் ஒரு இபாதத்தை தொழுகணும், உதாரணமாக ஒரு அமலை செய்யணும்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்க, ஆனால் அதை செய்ய விடாமல் நான் தான் தடுக்கிறேன். யார் சொல்கிறாங்க? நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. அல்லான்னு சத்தம் போட்டு சொன்னால் அதுக்கு என்னென்ன பலன் இருக்குதுன்னு சேர்த்து வாசல் சொல்லிட்டாங்க. அதனால் சத்தம் போட்டு சொல்லுங்கள். யார் தடுக்கிறா? அல்லா தான் தடுக்கிறான். நான் தான் தடுக்கிறேன். நல்லா சொன்னோம். என்னங்க இது, ரப்ப அறிகிறதும் அவனை வணங்குறது தானுங்க வாழ்க்கையில் நோக்கம். ஒரு இபாதத் செய்ய விடாமல் அல்லா தடுக்கிறானா? ஹதீஸ் வருது. ஏன்னா நீ கைலா எது ஹுல் உஜுப், இதை செய்தாச்சுன்னா உஜுப் வந்துடும், ஒரு கெத்து வந்துடும் இவருக்கு. நான் யார் தெரியுமா, 30 வருஷமாக தஹஜ்ஜுத் தொழுகிறேன். யார் கேட்டா? யார் கேட்டா? இவர் விளம்புவார், நான் 40 வருஷமாக தஹஜ்ஜுத் தொழுகிறேன், 20 வருஷமாக நான் அதை விட்டதில்லை, 32 வருஷமாக இதை செய்ததில்லை. யார் கேட்டாங்க? இந்த உஜுப், இந்த தற்பெருமை வந்து விடும். ஹஸரத் பாருங்க, கேட்டு பாருங்க. கிபுருன்னா 4 பேருக்கு முன்னால் இருந்தால் கிபுர், நெஞ்சு நிமித்தினா. உஜுபுன்னா தனியாக இருந்தாலும் நம்ம இப்போ லெவல் மாறி எங்கேயோ போயிட்டு இருக்கிறோன்னு ஒரு எண்ணம் மனசில் வந்துடும். இது மனிதனை அழித்து விடும், அவனை சீர்கெடுத்து விடும். அதனால் மனதை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான தடையாக இருப்பதில் நிறைய மனதிற்கான ஆபத்தான நோய்கள் என்று பெருமக்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்கள் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க. பிரதானமானது எதுங்க? பெரும். எதை செய்தாலும் நம்மளை கொண்டு இல்லை, லா ஹவுல வலா குவத்த இல்லா, அதுதான் அசல். அந்த ஹவுக்கலா தாங்க அசல். ஒரு பாவத்தை விட்டும் நான் என்னை தடுத்துக்கொள்வதற்குண்டான ஆற்றலோ, ஒரு நன்மையை செய்வதற்குண்டான ஆற்றலோ இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அது ரப்பினுடைய குதிரத்து இல்லாமல் நடக்க. அப்படி ஒரு நிலை நம்முடைய கல்வின் ஆழத்தில் பதிந்து விடுவது, அதுதான் குர்ஆனுடைய நோக்கம். குர்ஆன் எத்தனை கல்வி ஞானத்தை, எத்தனை துறைகளை, எத்தனை இயல்களை பற்றி பேசினாலும் கூட மக்சூத் அசலி, குர்ஆனுடைய அசல் நோக்கம் கல்வை பரிசுத்தப்படுத்துவது. அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வும் வெற்றியும் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நமக்கு விளங்கும் ஞானத்தை தந்தருள் புரிவானா. நம்முடைய கல்வை அழுக்காறுகளான எல்லா குணங்களிலிருந்தும், கெட்ட செயல்களிலிருந்தும், பெருமையிலிருந்தும், எல்லா விதமான தீய எண்ணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வானா. நம்முடைய முன்னோர்களான நாதாக்களும் வலிமார்களும் சாலிஹீன்களும் எந்த வழியிலே நடந்து ரப்பினுடைய திருப்தியை பெற்றார்கள், அந்த வழியில் அல்லாஹ் நம்மை நடக்க செய்தருள் புரிவானா. நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா, நிறைவான ஆஃபியத்தை தந்தருள்வானா, ரப்பினுடைய பொருத்தத்தை நசீபாக்கி அருள்வானா. அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதில் இன்பத்தை தருவானா, பாவமான காரியங்களின் மீது வெறுப்பை தந்தருள்வானா. அவனுடைய தீனுடைய ஹாதிமீன்களாக அவனுடைய தீனுக்கு நம்மால் முடிந்த ஹிதுமத்துகளை இஹ்லாஸோடு செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தருள்வானா. நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் துன்யா ஆகிராவினுடைய எல்லா பாக்கியங்களையும் தந்தருவதோடு வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக 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 முக்கியமான அந்த நேரத்திலே எந்த விதமான கலக்கமோ, எந்த பயமோ,
பயமோ எந்த திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையிலே உன்னதமான சூனத்தினுடைய காட்சிகளை அடியார்களுக்கு, தன்னுடைய விசேஷமான அடியார்களுக்கென்று அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறானே. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹத்தர அலா கல்பி பஷர், மனித கற்பனையில் கூட வராத அந்த சுவனத்தின் காட்சிகளை ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா துஆ செய்ததைப் போல அந்த சுவனத்தின் காட்சிகளை நம்முடைய மரணத்திற்கு அந்த நேரத்தில் அதை கண்ட நிலையிலே, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே ரப்பை சந்திக்கும் உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு, நம்முடைய குடும்பத்தார், நம்மை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது முகவுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட ஒருவருடைய செலவில் எல்லா ஏழைகளும் முடிந்தீர்கள் எல்லாரும் கலந்து அதன் முன்போடு செய்யப்பட்ட வர்க்கத்தான சாப்பாடு. அதனால் எல்லாரும் சாப்பிட்டு செய்யுங்க. மீண்டும் 4 மணிக்கு